தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. சொன்னனே உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது இந்த பொண்ணு நமக்கு வேண்டாண்டான்னு இந்த பாவி கிட்ட சொன்னேன். கேட்டானா இவன்? இந்த பாடுறா, இவளுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் காட்சி சீரு செனத்தின்னு வந்தா நாம பணங்காசுக்கு எங்கடா போவோம்னு கேட்டேன். ஆனா இவன் தான் நான் சொன்னதை கேட்கவே இல்ல. கட்டுனா இந்த பொண்ணத்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். அப்படி என்னத்தான் உன்கிட்ட கண்டான்னு தெரியலையே. ஆனா இப்ப வர வர ஒவ்வொரு செலவா வந்து எங்க மொழியெல்லாம் பிதுங்குது. இது பாரு, இப்ப கல்யாணத்துக்கு சீர்வரிசை, பட்டு புடவை, வளையல், மோதிரன்னு இதெல்லாம் செய்யணும்னா ஒரு 1-1.5 லட்சமாவது தேவைப்படும். என்ன பண்றது? ஆமா இல்லத்த, இத நான் யோசிக்கவே இல்ல. ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் யார்கிட்டயாவது கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணலாம்ல? என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? நான் போய் பணம் வேணும்னு யாருக்கா கையெழுந்து நிக்கணுமா?
இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. அப்ப என்னங்க பண்றது? அதுக்கு அம்மா கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? ஏதோ உங்க 2 பேருடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னா என்ன கை காட்டி விடுறிய? அத்தை சொல்லுங்க அத்தை. நமக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கலாமே. அவ்வளவு பணம் கொடுக்கற அளவுக்கு யார் இருக்கா? ஏன், பவித்ரா தருவாளே. அவகிட்ட போய் நீ கேட்டா போதும், கடனா இல்ல, நீ கேட்டா சும்மாவே தருவா. இத பாருமா, நீ அவகிட்ட போய் நின்னு அப்படியே கண்ணை கசக்குனா போதும், அவ கண்டிப்பா தருவா. அத்தை அவகிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? அது நமக்கு அசிங்கம் இல்லையா? இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? அத்தை அவ என் தம்பி பொண்டாட்டி, அவகிட்ட போய் நான் எப்படி கையேந்தி நிக்கிறது? அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அடியே அடியே, வாய திறந்து எப்படி பேசுறா பாரு. இந்த பாருடா, உன் பொண்டாட்டிக்கு மூளை வேலை செய்தோ இல்லையோ, உடம்பு கொழுப்பு மாத்திரம் குறையவே இல்ல. ஏண்டி, உன்னை இந்த வீட்டுல வாழ அனுப்புறதுக்கு 15 சவரன் நகை கொடுத்தாலே அந்த பவித்ரா, அப்போ உனக்கு அசிங்கமா தெரியலையோ? என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மீட்டுக்கிட்டு வந்து அந்த நகையெல்லாம் உன் கையில கொடுத்து நீ இந்த வீட்டுல வாழ வைக்கணும் அப்படின்னு செஞ்சாலே அப்ப உனக்கு அசிங்கமா தெரியல. என் பையன் கூட தனி குடுத்தனம் நடத்தும் போது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அப்பவெல்லாம் தெரியாதா சிங்கம்? இப்ப உனக்கு தெரியுதோ? அத்தை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. ஏதோ ஒரு தடவை நமக்கு இறக்கப்பட்டு உதவி செஞ்சானா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு சும்மா சும்மா கேட்டோம்னா இல்லன்னு சொல்லிடுவாங்க. சொல்ல மாட்டா பவித்ரா, சொல்ல மாட்டா. நீ போய் பவித்ரா கிட்ட கேட்டு பாரு, உடனே. அது எப்படி உறுதியா சொல்றீங்க? அப்படித்தாண்டி நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் அவளை பத்தி. இத பாரு, 3 நாளைக்கு முன்னாலதான் நேரா பவித்ரா கிட்ட போய், அம்மா என் பிள்ளைக்கு வயித்துல கட்டி நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு லேசா ஒரு பீலா விட்ட. அவ்வளவு தாண்டி 25,000 ரூபாய அப்படியே லபக்குன்னு எடுத்து என் கையில கொடுத்துட்டாளே. ஏது அப்படி செஞ்சீங்க? இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? எனக்கு தெரியாம எதுக்காக அவகிட்ட போய் பணம் கேட்டீங்க? நீயும் அவகிட்ட போய் கண்ணை கசக்கிக்கிட்டு நில்லு, அவ கொடுப்பா. என்னால முடியாது. என்னடி முடியாது? அம்மா பேசிட்டு இருக்காங்க, எதிர்த்து பேசிட்டு இருக்க, பிச்சிடும் உன்னை. நீ மட்டும் பவித்ரா கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வரல, உன்னை அப்படியே உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். போமா நீ. தம்பி சார், நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. நான் வெளியே போனதும் உன்னையும் வெளியே எடுத்துறேன். நீங்க எப்ப சார் வெளியில போறீங்க? நாளைக்கு மறுநாளே ஜாமீன்ல வெளியே போறேன். நீங்க கடவுள் சார், உங்களை நான் மறக்க மாட்டேன். நீங்க யாரோ நான் யாரோ, என் மேல இறக்கப்பட்டு எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாம மெட்ராஸ்ல அனாதையா இருக்கிற எங்க அம்மா என் தங்கச்சிய உறவுக்காரங்க மாதிரி பாத்துக்கிறீங்களே, உங்களுக்கு நான் எப்பவுமே அடிமை சார். மனுஷனா பிறந்தவன் யாருக்காகவாவது ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. நீங்க வெளியில போன உடனே என் தங்கச்சி ஒரு டைம் கூட்டிட்டு வரீங்களா சார்? நான் அவளை பார்க்கணும் சார். நான் அவளை வெளியில வரதுக்கு முன்னாடி பார்த்தாகணும் சார். எதுக்கு ராஜா? அதான் உன்னை ஒரு வாரத்துல ஜாமீன்ல நானே கொண்டு வந்துருவேன். ஜாமீன்ல வெளியே வந்த பின்னாடி நான் வீட்டுக்கு வர மாட்டேன் சார். ஏன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் தங்கச்சியும் அம்மாவையும் நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு. யாருன்னே தெரியாம என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கிறப்போ நான் ஏதாவது நன்றி செய்யணும்ல சார். நான் வெளியே வந்த உடனே களை எடுக்கணும் சார். சமூக விரோதிகளை களை எடுக்க போறேன். உங்க எதிரிங்க, ஏன் எதிரிங்க, கடத்தல்காரங்க, சமூக விரோதிகளை எல்லாரையும் களை எடுக்க போறேன் சார். சட்டப்படி அவங்களை தண்டிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை கண்ணால நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ செத்தோன்னு இருக்கக்கூடாது. சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் சார். ராஜா,
நீ ஏதோ தப்பான வழிக்கு போற. உன்னை ஜெயிலும் தனிமையும் ரொம்ப கெடுத்துருச்சு. கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கு. சட்டத்தின் மூலமா தான் நாம போராடணும். அதை நீங்க கையில எடுக்கக்கூடாது. நீங்க வெளியில வரணும். உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? நீ வெளியில வந்ததும் என்ன செய்யணும், நீ எங்க இருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். அதை நீ பண்ணணும். புரியுதா? போடி போய் ரெடியாகு. டேய், நீ போயிட்டு சாயங்காலம் வா. நான் அதுக்குள்ள அவ கதையே முடிச்சு வச்சிடறேன். அம்மா பத்திரமா செய்யுமா. அப்புறம் நீ மாட்டிட்டு போய் சேர்ந்துற போற. டேய், டேய், வழங்காதவனே. முதல்ல உன் வாயை பெனாயில் விட்டு கழுவு. சரி சரி, கோவப்படாத. நான் கிளம்புறேன். பார்த்து செய். மாலுமா, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க நீங்களும் ஸ்கூலுக்கு வாங்க. ஏண்டி, தெருமுனையில இருக்கிற ஸ்கூலுக்கு போற, அதுவும் உன் பொண்ணை கேட்ல இருந்து ஸ்கூலுக்குள்ள அனுப்புற. இதுக்கு நான் வேற வரணுமா? போ, நீயே போயிட்டு வா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, வேலை இருக்கு. போயிட்டு வரேன். அத்தை, நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். அவளுக்கு ஏதோ சம்மர் கிளாஸா. சரிம்மா மாலதி, குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு போ. ஆ. ஜாக்கிரதையா பாத்து. சரிங்க அத்தை. சரி. போயிட்டு வரேன். வாடி வா. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. பெருமாள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பிச்சைமுத்துவோட பொண்ண ரெண்டாந்தாரமா ஏன் பையனுக்கு கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சு? அப்படியே வானம் பொத்துக்கிட்டு விழுந்த மாதிரி தொலை வலிக்குதுமா. அம்மாடி, நீ வெளியில போனியே, உனக்கு ஒன்னும் டயர்ட் ஆகல? இல்ல அத்தை. ஐயோ ஐயோ ஐயோ, டாக்டர் கூப்பிட்டு வத்த? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மாடி, ஒரு கிளாஸ் டீ தண்ணி போட்டு கொடுக்க முடியுமா? ஐயோ, டீயா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, டயர்டா இருப்ப, நானே போட்டு. ஐயோ இருங்க அத்தை, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்.
ஐயோ அத்தை. ஐயோ 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 அத்தை 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 கதவு தரங்க அத்தை. ஏன் வெளியில பூட்டினீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்தை. நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஐயோ என்ன உயிரோட விட்டுருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ், உங்க கால்ல கூட விழறேன் அத்தை. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ். அத்தை நான் இனி இந்த பக்கமே வர மாட்டேன் அத்தை. உங்க புள்ளைக்கு வேற கல்யாணம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர்ல கூட கையெழுத்து போட்டு தரேன் அத்தை. என்ன உயிரோட விட்டுருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை என்னோட குழந்தை தெருவுல அலையும் அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை ப்ளீஸ் கதவு தரங்க அத்தை. அத்தை கதவு தரங்க அத்தை. அத்தை மயங்கி விழுந்துட்டா போல இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, இனிமே நீ வெயிட் பண்ண கூடாது. பத்த வச்சிட வேண்டியதுதான். அம்மா என்னம்மா பவித்ரா, என்ன திடீர்னு? சும்மாதாம்மா. ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ ஐயோ, என்னம்மா இது? இது உன் வீடு மாதிரி. நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். ஆமா, என்ன விஷயமா வந்த? ஒண்ணு இல்லம்மா, மாலதி கொஞ்சம் பாக்கலன்னா. மாலதி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. பாக்கலாமா? பாக்கலாமா? வரியா? என்னம்மா, நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். ஒரு டீ காஃபி கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாலதி முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டாளா? நீ போமா, நான் கதவை பின்னாடியே பூட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னேனா? வா 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 போலாம். என்னம்மா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, உன்கிட்ட சொல்றதா வேண்டாமான்னு அப்படியே மனசு கிடந்து நீ உட்கார். ஒண்ணு இல்ல, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? மாலதி வெளிய போகும்போது எவனோ ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணிருக்கான். மாலதி திரும்பி 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 பாத்துட்டு போயிருக்காளா? ஏதாவது தப்பு நடந்துருமோ என்னமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள டென்ஷனா இருக்குமா. அதான் மாலதி வராளான்னு மார்க்கெட் வரையும் போய் பாத்துட்டு வரலாமா? வரியா? போலாமா? போலாமா? அம்மா, இப்படி தப்பு தப்பா யோசிக்காதீங்க. மாலதி ரொம்ப தங்கமான பொண்ணு.
உன்